சுகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல ஒரு திமிர்வாதக்காரன் வருகிறான். ஆண்டவர் ஒன்னு சுகமாக்கும் முன்னால பாவத்தை மன்னிக்கிறார். ஏன்? அவனுடைய பாவம் தான் வியாதிக்கு காரணம். அவன் மனம் திரும்புகிறான். தன் பாவத்தை குறித்த உணர்ந்து மனம் திரும்பினதை இயேசு கண்டுதான் பாவத்தை மன்னித்து குணமாக்கினார். சிலருடைய வாழ்க்கையில அவங்களுடைய பாவத்தை நிமித்த வியாதி வந்திருந்தால் அவங்க மனம் திரும்பும் பொழுதுதான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்களுடைய மனம் திரும்புகிற இருதயம் வந்துவிட்டால் அப்பொழுது சுகமளிக்கிற வரம், குணமாக்குகிற வரம் உங்கள் மூலமாய் செயல்பட்டு உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அதை மறந்துடக்கூடாது. எங்களுக்கு ஊழியத்துல ஆரம்ப காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்டியன் தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்க எங்க ஊர் பக்கம் நாசரேத் பக்கம் அவங்களுடைய ஊர் இருக்கிறது. குளத்து குடியிருப்பு பக்கம் தங்கையாபுரம்லாம் இருக்குது. அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அவர்கள். அவங்க எங்க ஊழியத்துல பல வருஷமா இருந்தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் ஊழியத்தை கூட்டிட்டு போவேன். முழங்கால நின்று மணிக்கணக்கா ஜெபிப்பாங்க. கிராம சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் ஒரு நாள், ஆண்டவர் மேல இவ்வளவு அன்பா திருத்துருவா இயேசு பற்றி அறிவிக்கிறீங்களே தாத்தா, என்ன விஷயம் என்று. அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அவங்க சொன்னார்கள். அவங்க திருமணமாகி சின்ன பிள்ளைகளா அவங்களுடைய குழந்தைகளா இருக்கும்போது 2 கால்களும் செயலற்று விட்டது. கால்கள் வாத நோயினால் தாக்கப்பட்டு அவங்க பேரலிட்டிக் அட்டாக் ஆகி நடக்க முடியாம சப்பானி ஆயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க வீட்டுக்குள்ள தவழ்ந்து கொண்டே இருப்பாங்களாம். எழுமி நிற்க முடியாது, நடக்க முடியாது. பிள்ளைகள்லாம் கூட பார்த்து சிரிக்கமா. இப்போ எத்தனையோ வைத்தியம், எல்லா விதமான வைத்தியம் செய்து சோர்ந்து போயிட்டாங்க. அதனால கடைசியில கிறிஸ்தவங்க தான் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மந்திரவாதி கூட்டிட்டு மந்திரவாதம் எல்லாம் செய்தாங்களே வீட்டுல வச்சு. நடுராத்திரில யாருக்கும் தெரியாம மந்திரவாதம் எல்லாம் பண்ணி அந்த ரத்த பலியெல்லாம் செலுத்தி பண்ணி பார்த்தாங்க, சுகமாக்க முடியல. அவ்வளவுதான். அப்புறம் கடைசியில மனம் உடைந்து இனி சாகத்தான் போகிறேன் என்ற மன சோர்வோடு இருக்கும்போது ஜெபம் பண்ணுகிற ஒரு தாயார் அவங்க அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. யாரோ அந்த ஊர்ல அந்த வீட்டுக்கு கூட்டு வந்த போது இப்படி ஒரு ஐயா நடக்க முடியாம இருக்கிறாங்க, நீங்க ஜெபம் பண்ண முடியுமான்னு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. வியாதியோட நடக்க முடியாம தவிழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ஐயா வீட்டுல இருக்கிறாங்க. இந்த ஜெபம் பண்ணுகிற தாயார் வந்திருக்கிறாங்க. அந்த தாயார் பாக்குறாங்க, அவர் நடக்க முடியாம இருக்கிறாங்க. அவ பார்த்தோன்னு பாருங்க, பவுல் வேதத்துல பாத்தீங்கன்னா உற்று பார்த்து அடிக்கடி வரும் அந்த மாதிரி ஒரு பார்வை, ஆவியானுடைய பார்வை. அந்த தாயார் அவங்களை உற்று பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்கள பார்த்து ஒரே வார்த்தை சொன்னாங்களாம், உன் வாலிப நாட்களின் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு, அப்பொழுது இயேசு உன்னை குணமாக்குவார். சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாங்களாம். அந்த ஐயா சொன்னாங்க, அந்த அம்மா என்னை பார்த்து கைட்டு சொன்னாங்க, உன் வாலிபத்தின் நாட்களில் நீ செய்த பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அப்பொழுது இயேசு உன்னை குணமாக்குவார். போயிட்டே இருந்துட்டாங்க. அவ்வளவுதான். அந்த வார்த்தை அவளை ஈட்டியாய் தொலைத்து அவங்களுடைய பாவத்தை உணர்த்தினார். வாலிப நாட்கள் ஆண்டவரை தேடாம, இயேசுவை தேடாம மனம் போல பாவத்தில் அலைந்தாரு. அதனால வீட்டுக்குள்ள மனைவி பிள்ளைகள், சின்ன வீடு, தனியா ஜெபிக்க முடியல. ஆனா பக்கத்துல அவங்களுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த தெருவில் ஒரு கடைசியில தவழ்ந்து கொண்டே சர்ச்சுக்கு போனாங்களாம். பகல் நேரம் அவங்க தவழ்ந்து கொண்டே, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் தவழ்ந்து கொண்டே சர்ச்சில் போய் அந்த சர்ச்சில் ஒரு தூணு மறைவில் உட்கார்ந்து அழுதாங்களாம். நான் இவ்வளவு பெரிய பாவி ஆண்டவரே, என் வாலிப நாட்களை உண்மை தேடலை, நான் பாவம் செய்துட்டேன், மன்னியும் 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 என்று அழுதாங்க. ஒரு கிறிஸ்தவனா இருந்த மந்திரவாதிகளை கூட்டு வந்த மந்திரவாதம் செய்தனே, பாவத்துக்கு மேல பாவம் செய்துட்டேன், அறியாம இருந்துட்டேன், மன்னியும்னு சொல்லி அவங்க கண்ணீர் விட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பினாங்க. அவங்களுடைய கண்ணீர் அந்த ஆலயத்தில் விழுந்தது, அப்படியே தண்ணீராய் ஓடுகிறது. அந்த அளவுக்கு ஜெபிச்சாங்களாம். வெகு நேரம் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. திடீரென்று ஒரு வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்கினது பாருங்க. திடீரென்று ஒரு வல்லமை இறங்கினது, ஆண்டவருடைய வல்லமை. எழும்பி நின்றாங்க, நடக்க ஆரம்பித்தாங்க. ஆலயத்தை விட்டு நடந்தே வீட்டுக்கு போனாங்களாம். வரும்போது தவிழ்ந்து கொண்டு வந்தவங்க வீட்டுக்கு போகும்போது நடந்து போனார்கள். பூரண சுகம் இயேசு கொடுத்தார். அவங்க சொன்னாங்க, இந்த உயிர் இயேசு கொடுத்த பிச்சை, தவிழ்ந்து கொண்டு இருந்தேன், செத்து போயிருவேன்னு இருந்தேன், என் பாவத்தை மன்னிச்சு இயேசு என்னை குணமாக்கினார், ஆகவேதான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க. சாகு வரைக்கும் ஊழியம் செய்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் வேதம் சொல்லுது, உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார். பாவத்தில் என்ற மனம் திரும்பும் போது வியாதி சுகமாகும் சிலருக்கு. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இல்லாவிட்டு எனக்கு என்னதான் ஜெபிச்சாலும் அவங்களுக்கு சுகமாகாது. அவனுடைய மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்ப்பார். 2வது மார்க் 11:25 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, சுகத்துக்காக விடுதலைக்காக ஜெபிக்கும் போது, யார் மீதாவது உங்களுக்கு குறைபாடு உண்டானால் பரமபிதா உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
அதாவது மன்னிக்கிற இருதயம் இருக்கணும், ஒப்புரவாகணும், அப்போ சுகம் உண்டாகும். சிலருக்கு அப்படிதான். யாக்கோபு 5:16 பார்க்கிறோம், நீங்கள் சொஸ்தம் அடையும்படி ஒருவர் பாவத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் இந்த யாக்கோபு 5:16 சொல்லுகிறாரு. அப்போ நம்ம ஒப்புரவாகணும், மற்றவங்களை மன்னிக்கணும். கசப்பான உள்ளத்தோடு இருந்தா ஆண்டவர் சுகம் கொடுக்க முடியாது, அற்புதம் செய்ய முடியாது. அதனால அந்த காரியத்தை சரிப்படுத்த வேண்டியது இருக்கும். நான் என்னுடைய ஊழியத்துல பார்த்திருக்கேன், சிலர் கஷ்டத்தோட சுகத்துக்காக ஜெபிக்க வருவாங்க. என்ன ஜெபம் பண்ணாலும் சுகம் உண்டாகாது. எவ்வளவு ஜெபித்தாலும், போராடி ஜெபித்தாலும் சுகம் உண்டாகுது. என்ன ஆண்டவரே, இவங்களை ஏன் நீங்க சுகமாக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னோம். ஆண்டவர் சொல்லுவார், அவங்க கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியல, இருதயத்துல கசப்பு இருக்குது, அவங்க மன்னிச்சு ஒப்புரவாயிட்டு வர சொல்ல நான் குணமாக்குகிறேன். அதே மாதிரி அவங்க போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு வந்துட்டா உடனே சரீரத்துல வியாதி சுகமாயிரும். இதை நான் கண்கூடாய் பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி காரியம் கூட வசனத்தின்படி ஒப்புரவாகும் போது, தன்னை தாழ்த்தும் போதுதான் அவங்களுக்கு சுகம் உண்டாகும். மூன்றாவது, சுகத்தை பெற்றுக்கொள்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் விசுவாசம். முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். ரெண்டாவது, ஒப்புரவாகி மற்றவங்களை மன்னிக்கிற இருதயம் இருக்கணும், கசப்பு இருக்கக்கூடாது. மூன்றாவது, விசுவாசிக்கணும். இயேசு அவருடைய ஊழியத்துல நீங்க பாருங்க, மத்தேயு 9:28 2 குருடர்கள் இயேசுவண்டே வர்றாங்க. தாவீதின் குமாரனே இறங்குன்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. இப்ப இயேசு அவளை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு கண் பார்வை கொடுக்க என்னிடத்துல வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அப்போ நீங்க சுகமாக்குற, தச்சனை கொண்டு வந்தியா, எவ்வளவு காசு கொண்டு வந்தா, எவ்வளவு தருவ? எந்த விதத்திலும் இயேசு பணம், பொருள் எதுவும் கேட்கறது இல்லை. யாருக்கிட்டே அவர் கேட்டது இல்லை. இலவசமாய் தான் சுகம் கொடுத்தார். ஆனா ஒன்றே ஒன்று, விசுவாசம். விசுவாசம் இருந்தாதான் அற்புதம் நடக்க முடியும். அதனால மார்க் 5:36 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட போது சுகமானாள். இயேசு என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது மகளே, என் வல்லமை குணமாக்கிட்டேன்னு சொல்லல, உன் விசுவாசம். நீ விசுவாசித்தனால் தான் உனக்கு அந்த அற்புதம் நடைபெற்றது என்று இயேசு சொல்லுகிறார். மார்க் 10:52 பரிதிமே என்ற குருடன் இயேசுவை கூப்பிடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. அவன் விசுவாசித்தபடி சுகம் பெற்று விட்டான். அந்த விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு இயேசுவின் மேல, அவருடைய வல்லமையின் மேல வைத்த விசுவாசம். மார்க் 9:23-24 நீங்க வாசித்தா, ஒரு தகப்பன் வருகிறான், என் மகனை அசுத்தாவி அலைக்கழித்து கொல்ல முயற்சி பண்ணுகிறது, என் மகனுக்கு ஏதாவது இறங்கி உதவி செய்யும். இயேசு சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசித்தால் விடுதலை கிடைக்கும். நீ விசுவாசிக்கணும். அவனுடைய அவிசுவாசத்தை உணர்ந்து அறிக்கை எடுக்கிறான். அவிசுவாசம் ஒரு பெரிய பாவம். அவன் அவிசுவாசத்தோட இருமனதோடு வந்திருக்கிறான். ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை மன்னியும் என்ன என்று சொல்லி அழுது ஜெபித்தான் பைபிள்ல இருக்குது. அவிசுவாசம் அவ்வளவு பெரிய பாவம். அவன் அழுது ஜெபித்த போது ஆண்டவர் அவனுக்கு இறங்கி குணமாக்கின, மகனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 8:10 ஒரு 100க்கு அதிபதி ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமானான். இயேசு சொன்னார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி ஆக கடவுது. உடனே வேலைக்காரன் சுகமாயிட்டான். இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்தது வந்தவர்களுடைய விசுவாசம், ஜெபிக்க வந்தவருடைய விசுவாசம். அதனால்தான் கூட்டங்கள்ல விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். அவருடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பும்படியான சாட்சிகளை நாங்கள் சொல்லுகிறோம். அவங்க விசுவாசித்தால் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், இதை மறந்துடாதங்க. அப்போ வரக்கூடியவங்க விசுவாசிக்கும் போது அவங்களுக்கு அற்புதம் செய்வார். இதையும் தாண்டி அடுத்த பகுதி தான் பாருங்களேன். அதாவது வருகிறவருடைய விசுவாசம் உங்களுக்கு அற்புதம் செய்யும். அவங்களால விசுவாசிக்க முடியாத பட்சத்துல உங்க மூலமா குணமளிக்கிற வரம் செயல்பட ஆரம்பிக்கும். உங்க மூலமா அந்த வரம் செயல்பட்டு அற்புதத்தின் மூலம் அந்த மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்க, ஆண்டவர் பக்கமாய் திரும்ப ஏதுவாக மாறும். அதுலதான் நீங்க விளங்கி கொள்ளணும். அப்போ அதாவது வியாதியஸ்தருடைய விசுவாசம் அது அற்புதத்தை கொண்டு வரும். அடுத்தது நம்முடைய விசுவாசம். இந்த வரம் கிரியை செய்யும் போது வித்தியாசமா இந்த விசுவாசம் செயல்பட்டு, அந்த வரம் செயல்பட்டு அற்புதம் நடக்கும். வர்றவங்க விசுவாசம் இல்லாம வந்தா கூட அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் இந்த வரம் செயல்படும் போது. அப்போ வருகிறவங்களுடைய விசுவாசத்தினால அற்புதம் நடக்கும். எப்படி பாருங்க, நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்க சுகமளிக்கிற கூட்டம், ஜனங்க சுகம் பெற, விடுதலை பெற வச்சு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நிறைய மக்கள் இயேசுவிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஒரு சகோதரி தூர இடத்திலிருந்து வந்தாங்க, திருநெல்வேலிக்கு. அங்கிருந்து அவங்களால 2 காலம் நடக்க முடியாது, சில வருஷமாய் படுக்கையில் இருந்தாங்க. என்னை 4 மாடி கூட்டு போங்க, இந்த ஜெபத்துக்கு கூட்டு போங்க, இயேசு என்னை குணமாக்குவார்னு விசுவாசித்து அவங்களுக்கு வீட்டில் ஒரு கார் ஒழுங்கு பண்ணி
அவங்கள அந்த காருக்குள்ள தூக்கி வச்சு அந்த கூட்டத்துக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன ஜெபிச்ச, ஆண்டவரே நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நடந்து வரணும். நான் போகும்போது என்னை தூக்கிட்டு போறாங்க காருக்குள்ள, நான் திரும்ப என் வீட்டுக்குள்ள வரும்போது நடந்து தான் வரணும். எனக்கு நீங்க அற்புதம் செய்யணும். நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு இயேசு மேல விசுவாசத்தை வெளிப்படுத்திட்டு கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து கூட்டத்தில் எல்லாம் பங்கு பெற்றாங்க. அந்த ஜெபம் நடக்குது, அவங்களும் ஜெபிக்கிறாங்க, என்னை சுகமாக்குங்க, நடக்க வைங்க. நிறைய பேர் சுகம் பெற்று மேடையில சாட்சி சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலை. உடனே எளிமை நடக்கும் இல்லை, மாற்றமும் இல்லை. கொஞ்சம் சோர்ந்து போனாங்க. அதனால திரும்ப அவங்கள தூக்கி காருக்குள்ள வச்சுதான் கொண்டு போனாங்க. இவ்வளவு விசுவாசத்தோடு வந்தாங்க. திரும்பி போகும்போது சுகமாகாம காருக்குள்ள வச்சு நானும் அவங்களுக்காக கை வைத்து ஜெபம் பண்ண, ஒன்றும் நடக்கலை. காருக்குள்ள வச்சு கொண்டு போறாங்க. திரும்ப அவங்க ஊருக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். அவங்க போய் டிராவல் பண்ணி அந்த இவங்க வீட்டு முன்னால போய் கார் நிக்குது. வீட்டுக்கு முன்னால கார் நிக்குது. இவங்களை கதவை திறந்து தூக்க வந்தா அவங்க எழும்பி நடந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அல்லேலூயா. ஆச்சரியல. அவங்க என்ன விசுவாசித்தாங்க, நான் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரும்போது நான் நடந்து வரணும். அவங்க கூட்டத்துக்கு வந்தாங்க, அங்க அற்புதம் நடக்கல. ஊழியர் கை வைத்து ஜெபிச்சாங்க, அப்ப அற்புதம் நடக்கல. ஆனா அவங்க வீடு போய் சேர்ந்து காரை நிறுத்தின உடனே காலில் புது பலன், எழும்பி நடந்து வீட்டுக்குள்ள போறாங்க. எப்படி? அவங்களுடைய விசுவாசம். தேவன் அதை கனப்படுத்தினார். நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள நடந்துதான் வரணும்னு ஜெபிச்சுட்டு போறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். தேவன் எப்படி எந்த மாதிரி அற்புதம் செய்வார் நமக்கு தெரியாது. ஆனா விசுவாசம் இயேசுவின் மேல இருக்கணும், அதான் முக்கியம். வியாதியஸ்தருடைய விசுவாசம் அவங்களுக்குள்ள அற்புதத்தை கொண்டு வரும். சில சமயம் ஊழியக்காரருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கறதில்ல, வரக்கூடிய மக்களுடைய விசுவாசம், அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பதான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அதனாலதான் முதல்ல பிரசங்கத்தை கேளுங்க. வசனத்தை கேட்கும் போது விசுவாசம் உண்டாகும். வேத வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் பெருகும். அதனாலதான் நாங்க முதலாவது பிரசங்கத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்கன்னு சொல்றதுக்கு காரணம். அப்பதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இல்லாட்டி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்துல சில இடங்களுக்கு போகும்போது அற்புதம் நடந்தது. இயேசு தன் பிறந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தாராம். நாசரேத்துக்கு வந்தா இந்த இவன் நமக்கு முன்னால வளர்ந்த ஆளு தானே அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து இயேசு அற்பமா நினைச்சாங்க. அதனால பாருங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போ மார்க் 6ஆம் அதிகாரத்துல பாருங்களேன். மார்க் 6ஆம் அதிகாரத்துல இயேசு தன் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். அங்க என்ன நடக்கு பாருங்க. 5-6 வசனம் பாருங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் he was unable to do the miracle. இயேசுவால் அதுக்கு மேல் அற்புதம் செய்ய முடியல. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அவங்க அவிசுவாசம் கொண்டதுனால இயேசுவால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று வசனம் சொல்லு. he was unable to do the miracle. காரணம் அவங்களோட அவிசுவாசம். அதனால்தான் நாங்கள் நற்செய்தி கூட்டம் நடத்தும் போது ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியான வசனங்களை சொல்லி அவர்களுக்கு அதுக்கேற்ற சாட்சியை சொல்லி பலப்படுத்துகிறோம். ஏன்னா அவங்க அதுக்காக தான் வர்றாங்க. விடுதலை பெறவுள்ள கூட்டம் நாங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு ஜனங்கள் வருவது எனக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு எதிர்பார்ப்போடு வர்றாங்க. அவங்க விடுதலை பெறணுமான விசுவாசம் அவசியம். அதுக்கேற்ற வார்த்தைகளை நாங்கள் பேசி அவர்களை வழி நடத்துகிறோம். அதுவே ஒரு மிஷினரி கூட்டம்னா அங்க இதை பற்றி பேச தேவையில்லை. அங்க மிஷினரிகள் ஆத்ம பாரம் ஊழிய காரியத்தை குறித்து பேசினால் போதும். அப்படி கூட்டங்களுக்கு கூட்ட வித்தியாசம் இருக்கிறாரு. அதனால இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து போன இடத்துல எல்லாம் சுகத்தை பெறுவதற்கு மக்கள் வந்தாங்க. அதனால அவங்களுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அப்ப விசுவாசம், வருகிறவருடைய விசுவாசம் அவங்களுக்கு அற்புத சுகத்தை கொண்டு வரும். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஓரல் ராபர்ட் என்று அமெரிக்காவில் ஊழியக்காரர் இருந்தார். அவர் யார் மேல கை வைத்து ஜெபிச்சால் அற்புத சுகம் உண்டாகும். எப்படிப்பட்ட வியாதி சுகமாகிவிடும். தேவன் அவ்வளவு வல்லமே அவர் பயன்படுத்தி அந்த காலத்தில் டென்ட் மீட்டிங் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் கை வைத்து ஜெபித்து சுகமாகி இருக்கிறாங்க. அவருடைய வழக்கம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவார். முடிச்சிட்டு அவர் ஸ்டேஜில் உட்கார்ந்துருப்பார். ஜனங்கள்லாம் உட்கார்ந்துருவாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு ஜெபிக்க முடியும்னு டோக்கன் கொடுத்துருவாங்க. அவங்க வரிசையா வருவாங்க. ஒவ்வொருவரா என்ன வியாதின்னு கேட்டு மைக்கில் பேசி அப்படியே ஜெபம் பண்ணுவார். உடனே சுகமாகி சாட்சி சொல்லி நடக்க முடியாதவங்க நடந்து போவாங்க. கண் தெரியாதவங்க கண் திறந்துரும், காது கேட்காது காது திறந்துரும். இம்மிடியேட் மிராக்கிள் அப்படியே நடக்கும். அப்படியே சுகமாயிட்டு போவாங்க. ஒரு சமயம் ஒரு மேடையில் உட்கார்ந்து ஒருவரா ஜெபிக்கிற மற்றவங்களாம் உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தாயார் வந்து நடக்க முடியாத ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க.
அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய பையன்தான், நடக்கக்கூடிய வயசு உள்ள பையன். அவனை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாங்க. அவனுடைய 2 கால்களும் அப்படியே தொங்கி கொண்டு இருக்கிறது, நிக்கல. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, என் பையனுக்கு 2 காலும் நடக்க முடியல. அப்போ டாக்டர்கிட்ட செக் பண்ணோம், குடும்ப ஃபேமிலி டாக்டர்கிட்ட. அவங்க சொன்னாங்க, இந்த ஜாயிண்ட் இடுப்பில் உள்ள இந்த காலும் இந்த இடுப்பை இணைகிற இடத்துல உள்ள ஜாயிண்ட் எலும்பு அவனுக்கு இல்லை, பிறவியிலேயே பிறக்கும் போது அந்த எலும்பு இல்லை, அதனால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேன். இந்த ஊழியக்காரர் வர்றாரு, நான் அவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது ஓரல் ராபன்ற ஊழியக்காரர் வருகிறார். அவர் கை வைத்து ஜெபிக்கும் போது என் பிள்ளைக்கு சுகம் உண்டாகும், இயேசுவே நீ தொடுவீர், என் பிள்ளையை நடக்க வைப்பேன்னு விசுவாசத்தோட இவ்வளவு காலம் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். இப்போ உங்களை பார்த்து சந்தோஷம், மகனுக்கு ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்னார், எலும்பே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, எலும்பு இல்லை, கை வச்சு பார்த்தா கூட தெரியும் எலும்பு இல்லை, நான் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டாரா. சரின்ன உடனே அந்த பையனை தூக்கி நிறுத்தின, கால் தொங்குகிறாரு. அந்த இடுப்பில் கை வச்சு பார்த்தா எலும்பே இல்லை. உடனே இவர் சொன்னாராம், ஐ cannot pray for him, இவருடைய சுகத்துக்காக என்னால் ஜெபிக்க முடியாதுன்னு சொன்னார். அப்போ அவர் அப்படி ஓப்பரா எழுதியிருக்கிறார், அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். நான் அதை வாசித்தேன். அவர் சொல்றாரு, நான் இவனுக்கு சுகம் ஜெபம் பண்ண முடியாது. ஏன் சொல்றீங்க? அவனுக்கு எலும்பே இல்லை. நான் இருக்கு, ஒரு கண் இருக்குது, அது வியாதிப்பட்டு பாதிக்கப்பட்டு போச்சுன்னா சுகமாவதற்கு ஜெபிக்கிறேன், சுகமாகிறது. ஒரு கையில பாதிப்பிற்கு வியாதி வந்திருக்கு, பாதிக்கப்பட்டு போச்சு, நான் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டுன்னா சுகமாகுது. அப்ப இருக்கிற உறுப்பு சுகமாவதற்கு ஜெபிக்கிறேன், சுகமாகுது. இந்த உறுப்பே இல்லையே, எலும்பே இல்லையே, நான் என்ன ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அந்த தாயார் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவருக்கே, இல்லை என் பையனுக்கு நீங்க ஜெபிங்க, இயேசு அவனை நடக்க வைப்பார். இவர் சொன்னாரா, இல்லாத ஒரு உறுப்புக்கு நான் என்ன ஜெபிக்கிறது, எனக்கு அதுல விசுவாசம் இல்லை, உறுப்பு இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குன்னா நான் ஜெபிக்கிற சுகமாகும். மைக்கில் எல்லாரும் கேட்கறாங்க, எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. ஊழியக்காரங்க அந்த அம்மாவுக்கும் அந்த பேச்சு நடக்குது. கொஞ்ச நேரம் அந்த அம்மா போராடிட்டு கடைசியில சொன்னாங்க, நீங்க உங்க விசுவாசத்தை நான் எதிர்பார்க்கல, நீங்க ஜெபம் பண்ணா மட்டும் போதும், நான் விசுவாசிக்கிறேன், இயேசு என் மகனை நடக்க செய்வார். அவர் சொன்னாங்க, உங்க விசுவாசத்தை நான் எதிர்பார்க்கல, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கை வைத்து ஜெபிச்சா போதும். நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்ட முடியும். ஊழியக்காரன் கை வைத்து என் மகனுக்காக ஜெபிக்கும் போது, இயேசுவே நீர் எனக்கு அற்புதம் செய்வீர், பையனை நடக்க வைப்பிருந்தா நான் விசுவாசத்தை ஜெபிச்சிருக்கிறேன், நீ கை வச்சா போதும், அவ்வளவுதான், நீங்க விசுவாசிக்க வேண்டியதில்லைன்ட்டாங்க. இவருக்கு ஷேமாயி போச்சான். இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் சொல்றேன், சரி நீங்க சொல்றீங்க அதனால ஜெபிக்கிறேன்னு சொல்லி, இவர் எனக்கு விசுவாசம் இல்லை, ஆனா நீங்க சொல்றதுனால ஜெபிக்கிறேன்னு சொல்லி கை வைத்து ஒரு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு இயேசு நாமத்துல சுகமாகட்டுன்னு. ஒண்ணு நடக்கல. அந்த கால் தொங்கி கொண்டு அந்த தாயார் பையனை தூக்கிட்டே போயிட்டாங்க. ஆனா நிறைய அற்புத சுகம் பெற்று உடனே சாட்சி சொல்றாங்க. அடுத்த நாள் கூட்டம் ஓரதாப்பட்டு கார்ல ஸ்டேஜுக்கு பின்னால இறங்குறாரு. கூட்டத்தை ஒழுங்கு செய்த நடத்துறவங்க டீம் மெம்பர்ஸ் சொல்றாங்க, நேற்றுக்கு நடக்க முடியாத ஒரு பையனுக்கு ஜெபிச்சிங்களா, எலும்பு இல்லைன்னு. ஆமா, நடக்கிறான். இப்ப அந்த பையன் நடக்கிறானா, எலும்பே இல்லை. எப்படி நீங்க பாருங்க, ஸ்டேஜில் நடந்து கொண்டிருக்கிறான். ஜனங்கள்லாம் மகிழ்ச்சியோட இயேசுவை துதித்து கொண்டிருக்க, பெரிய ஆரவார சத்தம் கேட்குது. இவர் பார்த்து அந்த பையன் ஸ்டேஜில் எங்கெங்க நடக்கிறான். அந்த தாயார் நின்று மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அந்த தாயாரை கூப்பிட்டு கேட்டார், என்ன நடந்தது? அந்த தாயார் சொன்னாங்க, ஐயா நீங்க இந்த பட்டணத்துக்கு வருவது அறிந்த நாள்ல இருந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியக்காரர் கை வைத்து ஜெபிக்கும் போது இயேசு என் மகனுக்கு சுகம் தருவார், அது மாதிரி ஜெபித்து கொண்டே இருந்தேன். அதனால தான் நீங்க கை வைத்து ஜெபிச்சா போதும்னு சொன்னேன். நீங்க ஜெபிச்சிட்டீங்க, நான் வீட்டுக்கு கொண்டு போன. ஆண்டவரே நான் ஜெபிச்சுட்டேன், என் மையன் நடக்க போறான், ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு இரவு சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சுட்டேன். காலையில என் கிச்சன்ல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். காலையில படுக்க விட்டு எழுந்த என் மகன் படுக்க விட்டு இறங்கி நடந்து என் பக்கத்துல நிக்கிறான் கிச்சன்ல. மம்மின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தா பையன் நிக்கிறான், நடக்கிறான், கால் ஊன்றி நிக்கிறான். என்ன ராத்திரி நான் அப்படியே படுக்க வச்சேன், காலையில எழும்பும் போது நடக்கிறான். நான் கை வச்சு பார்த்தா எலும்பு இருக்குது. உடனே நான் என்னுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனேன். ஃபேமிலி டாக்டர்கிட்ட கொண்டு போன செக் பண்ணிட்டு, அவனுக்கு எலும்பு வந்திருக்கிறது, எலும்பு உருவாகி இருக்கிறது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே இவர் சொன்னாரா, நான் கை வச்சு பார்க்கட்டுமா, நேற்றுக்கு எலும்பு இல்லையே, பாருங்க நான் பார்த்தா இப்ப எலும்பு இருக்குது, நேற்றுக்கு இல்லை இன்னைக்கு இருக்குது. கிரியேட்டிவ் மிராக்கிள், உருவாக்குகிற அற்புதம், இல்லாத ஒன்றை உருவாக்குகிற அற்புதம். இயேசு அந்த உறுப்பை உருவாக்கி விட்டார். ஓரல் ராபர்ட் ஆச்சரியமா சொல்ற, இது என்னுடைய விசுவாசத்துல நடந்தது அல்ல, நான் விசுவாசிக்கல, அந்த தாயாருடைய விசுவாசம்.
தேவன் அதை கனப்படுத்துகிறார். இதையே அறிந்து கொள்ளணும். அற்புதம் நட எல்லாமே நான் தான் ஊழியர்கள் பெருமை பாராட்டி விடக் கூடாது. வரக்கூடிய மக்களுடைய விசுவாசம், தேவன் அதை கனப்படுத்தி அற்புதம் செய்கிறார் என்பதையும் ஊழியர்கள் விளங்கி கொள்ளணும், நாம் புரிந்து கொள்ளணும். நாளைக்கு உங்களை தேவன் பயன்படுத்தும் போதும் என் விசுவாசம், என் வரம், என் வல்லமை நான் சாதிச்சிட்டேன்னு பெருமைக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவங்க மனம் திரும்பும் போது அற்புதம் செஞ்சிருவார். அவங்க வசனத்தை கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு அற்புதம் செய்திருவார். அவங்க விசுவாசிக்கும் போது அற்புதம் செய்திருவார். அவ்வளவுதான். அதுக்கு உங்களை கருவியா பயன்படுத்துறார், வசனத்தை சொல்ல வைக்கிறார். அவ்வளவுதான். அதனால நீங்க ஏதோ அற்புதம் செய்துட்டு மாதிரி நினைச்சிடாதுங்க, அது தப்பாய் முடிந்து விடும். சரியா? அப்புறம் நம்ம விசுவாசத்துல ரொம்ப முக்கியமா விசுவாசிக்க வேண்டியது, நான் ரொம்ப ஜோமன் ஆண்டவரே விசுவாசம் பைபிள சொல்றீங்க, எதை நான் விசுவாசிக்கணும்? ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கணும், விடுதலை கிடைக்கணும், எதை விசுவாசிக்கணும்? ஒரு நாள் ஆண்டவர் தெளிவா எனக்கு போதித்தார். சிலுவையில் அறையப்பட்ட நான் சிலுவையில செய்து முடித்த காரியத்தை விசுவாசித்தா அற்புதம் நடக்கும். எனக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுத்தார். எப்படி? இல்ல கவனிங்க, ஒரு 5 வசனம் சொல்றேன் பாருங்க. 1 பேதுரு 2:24 இயேசு நம்மை நீதிமான்களாக்க நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில சுமந்தார். அப்ப சிலுவையில நம்முடைய பாவத்தை சுமந்துட்டார். இதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 8:17 இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில சுமந்தார். இதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது, என் வியாதி, என் பலவீனத்தை இயேசு சிலுவையில சுமந்து விட்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன்னு விசுவாசிக்கும் போது அவனுடைய சரித்திர நோயிலிருந்து அவன் சுகம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை விசுவாசிக்கணும். 3வது கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்ப சாபத்திலிருந்து விடுதலை பெற இயேசு சிலுவையில சாபமாக்கி விட்டார். இனிமேல் இந்த சாபம் என் வாழ்க்கையில வரக்கூடாது என்று விசுவாசித்து ஜெபிக்கும் போது சாபத்திலிருந்து விடுதலை. ஏசாயா 53:4 இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாடுகள், துக்கங்கள், அவமான, வேதனை, அதிலிருந்து விடுதலை இல்லாம கலங்குறீங்களா? இயேசு சிலுவையில் அதை சுமந்து விட்டார், இனி அதை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ விசுவாசித்தால் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை. கொலோசியர் 2:15 அவர் சிலுவையில பிசாசின் மீது வெற்றி சிறந்தார், சாத்தானுடைய வல்லமை உரிந்து கொண்டார். அப்ப சிலுவையில இயேசு சாத்தானை ஜெயித்து விட்டார், அவர் வெற்றி எடுத்து விட்டார், பிசாசின் வல்லமை அழித்து விட்டார். விசுவாசித்த அந்த வசனத்தை விசுவாசித்தால் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை. அவ்வளவுதான். நீங்க வசனத்துல சொல்லப்பட்ட இயேசு சிலுவையில செய்து முடித்த காரியத்தை விசுவாசிக்கணும். அதே ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால தூத்துக்குடியில ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருந்த போது, என் ஊழியத்தின் ஆரம்ப காலம், ஒரு குடும்பத்தார் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி முடிச்சேன். ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலைமையில் இருக்குது, நீங்க வந்து ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஒரு குழந்தை பாவம், தகப்பனார் தாய் கண்ணீர் வடிப்பாங்களேன்னு சொல்லி சரின்னு போனேன். அப்போ அந்த ஆஸ்பத்திரிகளை கூட்டிட்டு போனாங்க. அந்த குழந்தை பிறந்து சில மாதங்கள் தான் இருக்கும். அது மாதிரி சின்ன பச்சிளம் குழந்தை. நான் போற தகப்பன் அந்த குழந்தைய பார்த்து அழுதுகிட்டே இருக்கிற சோகமா, தாய் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அது வினோதமா இருந்துச்சு. அந்த நாட்கள்ல அந்த குழந்தையினுடைய தலை மாத்திரம் ஒரு கண்ணாடி பெட்டியில வச்சிருக்கிறாங்க. அந்த கழுத்து வரைக்கும் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்குது, உடம்பு வெளியில இருக்குது. அப்போ அந்த குழந்தையினுடைய அந்த அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்குது, பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே இருக்குது, சரீரம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. தகப்பனாள் என்ன காரியம்னு கேட்குறேன், சுகமா சொல்கிறேன், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, குழந்தை இறந்து போயிடுறேன், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்துட்டோம், இதுக்கு மேலே எங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவர் விட்ட வழிதான் சொல்லிட்டாங்க. என்னை தகப்பனாவுடைய அந்த துக்கம், கண்ணீர், தாயனுடைய வேதனை, ஆஸ்பத்திரியில் எல்லாரும் சொந்தக்காரங்களாம் சூழ்ந்திருக்காரு. எனக்கு என்ன ஜெபிக்கன்னு தெரியல. நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய பார்க்குறேன். அந்த குழந்தை அப்படியே துடித்து கொண்டு இருக்கிறது. எந்த நேரத்தில் உயிர் போயிடலாம், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. ஆண்டவரே நான் என்ன ஜெபிக்கிறது, தாயும் தகப்பன் இவ்வளோ துக்கத்தோடு இருக்காங்களே, எப்படி இந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறது, நம்பிக்கை இழந்து போன முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்கும்போது, அந்த குழந்தையுடைய சரீரத்தை உற்று நோக்கின போது அதனுடைய 2 பிஞ்சு கைகளிலையும் இந்த பகுதியில் காலையும் இரத்த காயங்கள் இருந்தது. அப்படியே ரத்தம் கட்டி நிற்கிறது, காயப்படுத்தப்பட்டது. நான் பார்த்த 2 கையிலையும் 2 கால்லையும். நான் அதை பார்க்கும்போது என்னது, அந்த குழந்தையினுடைய 2 கால்லையும் கையிலையும் மேல் பகுதியில் ரத்த காயம் இருக்கிறது, எப்படி வந்ததுன்னு கேட்டேன். இந்த தகப்பனார் கண்ணீரோடு சொன்னார், என் பிள்ளைக்கு மருந்து செலுத்துவதற்கு நரம்பு கண்டுபிடிக்க குத்தி இதில் நரம்பு கண்டுபிடிச்சு மருந்து செலுத்தினாங்க. அப்புறம் காலில் 2 கால்லையும் அது குத்தி அந்த மருந்து செலுத்துற உண்டான காயம்னு சொன்னார்.
அந்த தகப்பனார் சொல்லும் போதே வேதனை. பச்சிள குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். அந்த இரத்த காயத்தை பார்த்த உடனே சிலுவையில இயேசு காயப்பட்ட அந்த காயங்கள் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. ஆவியானவர் அதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த குழந்தைக்காக இயேசுவின் கைகள் காயப்படுத்தப்பட்டது. இந்த குழந்தைக்காக இயேசுடைய கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டது. இந்த குழந்தை சுகமடைவதற்கு இந்த நோயை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டு அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த காயங்களை பார். இந்த ஆவியானவர் உள்ளத்தில் உணர்த்தின உடனே எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. இந்த குழந்தைக்கு இயேசு சுகம் தருவார். இந்த குழந்தைக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த குழந்தைக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு புதிய நம்பிக்கை. விசுவாசத்தோட அதிக சத்தமிட்டு ஜெபிக்க முடியாது. ஆண்டவரே, சிலுவையில நீர் ஏற்றுக்கொண்ட காயங்களை நினைத்து இந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறேன். இந்த குழந்தை சுகமடைய நீர் சிலுவையில காயப்பட்டீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் இந்த குழந்தையை தொட்டு உம்முடைய தழும்புகளால் குணமாக்கும் என்று பாரத்தோடு ஒரு ஜெபம் செய்தேன். விசுவாசத்தோட ஜெபிக்க அந்த சிலுவை காட்சி, அந்த சிலுவையில பட்ட பாடுகள் என்னை தூண்டினது. விசுவாசத்தோட ஜெபிச்சுட்டு போயிட்டேன். சில வருடங்கள் கழிந்தாரு. ஒரு நாள் தூத்துக்குடி ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒரு குடும்பத்தார் எங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு போயிருங்க, பக்கத்துல தான் வீடுன்னு சொன்னதுனால வீட்டுக்கு போனேன். ஒரு குழந்தை கொண்டு வந்து காண்பித்தாங்க. இந்த குழந்தை தெரியுதா? தெரியலையே அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க, கை காலெல்லாம் காயங்கள் இருந்தது கேட்டீங்க. ஆமா. மரண படுக்கையில இருந்துச்சு ஒரு குழந்தை. ஆமா, அதுதான். நீங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்க. அந்த நிமிஷத்துல இந்த ஆண்டவர் குழந்தைக்கு சுகம் கொடுத்தார். ஆண்டவர் புது உயிர் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறான் என்று மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அப்படி சிலுவை, அவர் அடைந்த பாடுகள். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போதும் அதை நினைத்து ஜெபிக்கணும். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டதை விசுவாசித்து ஜெபி. அதுதான் உங்களுடைய விசுவாசமா இருக்கணும். இயேசுடைய பாவத்தை சுமந்ததுனால உங்களுக்கு பாவத்தில் இருந்து விடுதலை. இயேசுடைய நோய்களை சுமந்ததுனால வியாதியிலிருந்து விடுதலை. இயேசுடைய சாபத்தை சுமந்ததுனால சாபத்தில் இருந்து விடுதலை. எல்லாமே சிலுவையில செய்து முடித்தார். அதை விசுவாசித்து நீங்க மக்களுக்காக ஜெபிக்கணும். நான் மேடையில நின்று ஜனத்துக்காக ஜெபிக்கும் போது என் கண்கள் சிலுவையைத்தான் நோக்கும். சிலுவையில் அவர் அகோரமாய் தொங்குகிற பாடுபட்ட காட்சியை கண்முன்னால நிறுத்தி, இந்த மக்களுக்காக சிலுவையில் இத்தனை பாடுபட்டீரே, அதை நினைத்தருளும். இந்த மக்களுடைய பாவங்களை நோய்களை சுமந்தீரே, அதை நினைத்தருளும். நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசித்து சிலுவை பாடுகளை நினைத்துதான் மக்களுக்காக நான் ஜெபிப்பது உண்டு. அதுதான் அற்புதத்தை கொண்டு வருகிறது. நான் அவங்களுக்காக மறிக்கல. யாராவது ஊழியக்காரங்க அவங்களுக்காக ரத்த சிந்தனமா இல்லை. இயேசு அவர்தான் சுகம் கொடுக்கிறவர். அதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். அந்த மாதிரி விசுவாசத்தோட நீங்க வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கும் போது அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதுல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்க கையை பயன்படுத்துவார், உங்களுடைய நாவை பயன்படுத்துவார். உங்க மூலமா அந்த அற்புதம் வெளிப்படும்படி கர்த்தர் கிரியை செய்வார். உங்க மூலமா ஆண்டவர் அநேகருக்கு விடுதலை சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு தான் இந்த சுகமளிக்கிற வரம். அப்ப நீங்க இது குறித்து முழுமையா அறிந்து கொண்டாதான் அந்த வரம் செயல்படும் போது நீங்க கவனமா மகிமை ஆண்டவருக்கு செலுத்த முடியும். அதனால்தான் இந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வரம் எப்படி கிரியை செய்யும்? இந்த குணமளிக்கிற வரம் எப்படி கிரியை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மூலமாய் அந்த வரம் கிரியை செய்யும். அந்த வரத்தை பெற்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அற்புதம் நடந்துரும். நீங்க கை வைப்பதன் மூலம் உங்க கை ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்க கை வைப்பதன் மூலம் அவங்களுக்கு சுகம் உண்டாகும். நீங்க எண்ணெய் பூசி ஜெபிப்பதன் மூலம் அவங்களுக்கு சுகம் உண்டாகும். எல்லாம் பைபிள்ல இருக்குது. நீங்க எண்ணெய் பூசி ஜெபிச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய நோய்கள் மறைந்து சுகம் உண்டாகிவிடும். அது மாத்திரம் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமா ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். அந்த வரம் செயல்படும். அப்ப இந்த மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த வரம் உங்கள் மூலமா செயல்பட்டு நீங்க இருக்கிற பகுதியில நீங்க சந்திக்கிற மக்களுக்கு அற்புத சுகத்தை தேவன் கொடுப்பார். அதற்கு உங்க கையை பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு இயேசு உலகத்தில் இல்ல, மனிதனாக இன்றைக்கு உலாவினார். அவங்களை தொட்டு குணமாக்கினார். தன் வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கினார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணி குணமாக்கினார். இன்னைக்கு அவருக்கு ஆட்கள் வேண்டும். அவருடைய வல்லமை வெளிப்படுத்தி ஜனங்களை குணமாக்க, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க அவருக்கு கைகள் வேண்டும். உங்க கையை அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க நடந்து போய் ஜனங்களை சந்தித்து அற்புதம் செய்ய அவருக்காக நடக்க கால்கள் வேண்டும். அதற்கு உங்க காலை அவர் எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு இயேசு சொன்ன வார்த்தையின் மூலம் அற்புதம் நடந்ததை போல அவருக்கென்று அவருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நாவு வேண்டும். அதற்கு உங்களுடைய நாவை அவர் எதிர்பார்க்கிறார்.
அன்னைக்கு அவர் மன்றாடி பெருமூச்சு விட்டு ஜெபித்து சிலருக்கு சுகம் கொடுத்தார். அதே மாதிரி கண்ணீர் விட்டு பெருமூச்சு விட்டு ஜெபித்து விடுதலையை, சுகத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வர ஆட்கள் வேண்டும். அதற்கு அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். வாலிப தம்பி நீங்க, வாலிப மகளே உன்னை, சின்ன தம்பி குட்டி பிள்ளைகள் உங்களை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். என் ஆண்டவர் சொன்னாரு, எழுப்புதல் காலத்துல ஒவ்வொருவரையும் நான் பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சில ஆண்டுகளுக்கு முன்னால 15-20 வருஷம் இருக்கும். நான் அப்படி எழுப்புதலுக்காக நாங்க 43 வருஷமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுல ஒன்று ஆண்டவர் சொன்னார், எழுப்புதல் 15 வருஷத்துக்கு முன்னால கர்த்தர் சொன்னார், எழுப்புதல் காலத்துல நான் சாதாரண மக்களை கொண்டுதான் அசாதாரணமான அற்புதங்களை செய்வேன், பிரபலமான ஊழியர்களை கொண்டு அல்ல என்று ஆண்டவர் பேசினார். இப்ப 15 வருஷத்துக்கு முன்னால நான் ஆச்சரியமா கேட்டேன், ஏன் ஆண்டவரே, நாங்களாம் உங்களுடைய ஊழியக்காரங்க தானே? அப்ப ஆண்டவர் விளக்க சொன்னார், இந்த வால் போஸ்ட்ல படம் போட்டு விளம்பரம் பண்ணி, இந்த ஊழியக்காரர் பாருங்க இவர் வரப்போறார் வாங்கன்னு அழைப்பு கொடுக்கறாங்க, அந்த மாதிரி டிவியில பேசி பிரபலமா இருக்கிறாங்க பாருங்க ஊழியக்காரங்க, அவங்களை பயன்படுத்துகிறதை விட சாதாரண மக்களை கொண்டுதான் பலத்த அற்புத அடையாளம் செய்வேன், இவங்களை கொண்டு பெரிய அற்புதம் செய்வேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் இன்டைரக்டா சொல்றார், ஒன்னெல்லாம் அப்படி பயன்படுத்த மாட்டேன். அதான் அர்த்தம். எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, ஏன்னா நீ மக்கள் மத்தியில் பிரபலம் ஆயிட்ட, எல்லாருக்கும் உன் பேரு தெரியுது, உன்னை தெரியுது, உன்னை நான் அப்படி பயன்படுத்த மாட்டேன், உன்னை விட சாதாரண மக்களை கொண்டுதான் பெரிய அற்புதங்களை செய்வேன். அது ஆண்டவர் 15 வருஷத்துக்கு முன்னாலே என்கிட்ட பேசிட்டார். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஓய் லார்ட், ஏன் ஆண்டவரே, நாங்களும் உங்களுடைய ஊழியக்காரங்க தானே, நீங்க சொல்றதுதானே செய்யறோம். அப்ப ஆண்டவர் ஒரு விளக்கம் கொடுத்தார், மகனே, இந்த இந்திய மக்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி பிரபலமான ஆட்களை கொண்டு நான் பெரிய அற்புதம் செய்து விட்டால் அந்த ஜனங்கள் உன்ன மாதிரி ஊழியக்காரங்களை கடவுளா மாத்திருவாங்க. என்னால் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான ஜனங்கள் மனிதர்களை தெய்வமாய் வணங்கக்கூடியவர்கள். ஒரு தாள் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு தன்னை கடவுள் மாதிரி காமிச்சிட்டா அவ்வளவுதான், அவனை தெய்வமாவே ஆக்கிடுவாங்க, அவனை கடவுளாவே பார்ப்பாங்க, அப்புறம் கடவுளை மறந்துட்டு அவனை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் பாதப்படியில பூ போடுவாங்க, அவனை தொட்டு வணங்குவாங்க, கடவுளுக்கு பிறகு நீங்க தானே முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் நீங்க தான் கடவுள்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்திய மக்களுடைய சுபாவம், இந்திய மக்களுடைய குணம். அதனால்தான் இந்தியாவில் நிறைய நீங்க தெய்வனை வணங்குறத பாருங்க, முந்தின காலத்துல மனிதனாய் வாழ்ந்து மரித்தவர்கள் இந்தியாவில் தான் அது நிறைய மனிதர்களை தெய்வமாய் வணங்குவது. ஆண்டவர் எனக்கு விளக்கம் கொடுத்தார், நான் ஒன்ன வல்லமையா பயன்படுத்தி பெரிய பெரிய அற்புதங்களை செய்தா இந்த மக்கள் ஒன்ன கடவுளா மாத்திருவாங்க. அப்ப ஒன்னு மனிதனை கடவுளாய் மாற்றும் போது அது விக்கிரக ஆராதனை, அது என்னை துக்கப்படுத்தும். மகிமை எனக்கு பதிலா மனுஷனுக்கு போகும்போது எழுப்புதல் தடைப்படும், எழுப்புதல்ல தேவனுடைய கிரியை தடைப்படும், எழுப்புதல் பரவுவது நின்று போய்விடும். அதனாலதான் நான் சாதாரண மக்களை கொண்டுதான் அசாதாரணமான காரியம் செய்வேன் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். அதனாலதான் பல வருஷமா நான் இது மாதிரி வாலிபர்கள் இவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி ஒன்னு கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறாரு, நீதான் எழுமணும் என்று சொல்ல காரணம் அதுதான். இது நான் சொன்னதல்ல, தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதனால எனக்கு தெரியும், இப்போ நடக்கிற இந்த அற்புதங்களை விட பல மடங்கு பலத்த அற்புதம் உங்க மூலமா நடக்க போகுது. குட்டி தம்பி ஓ மூலமா, வாலிப தம்பி வாலிப மகளே உங்க மூலமா நடக்க போகிறது. உங்க கிராமத்துல, உங்க தெருவில், உங்க மக்கள் மத்தியில தேவன் பலத்த அற்புதம் செய்ய போகிறார். நீங்க ஜெபிக்கும் போது சப்பானி நடப்பாங்க, நீங்க ஜெபிக்கும் போது குருடர் பார்வை அடைவாங்க, நீங்க கை வைத்து ஜெபிக்கும் பொழுது மரண கட்டுகள் மாறும், நீங்க ஜெபிக்கும் போது மரித்தோர் எழும்புவாங்க, நீங்க ஜெபிக்கும் போது பிறவி குருடர் பார்வை அடைவாங்க. பலத்த அற்புதம். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? எழுப்புதல் காலத்தில் அற்புதம் நடக்கும் போது ஒரு ஆள் வருவான், செத்து போயிட்டாங்க யாம்பாங்க, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடக்கட்டுன்னு சொல்லுவான், எழும்பி நடந்துருவாங்க, போய் கொண்டே இருப்பான். என்னங்க நடந்துச்சு? யாரோ ஒரு வாலிப தம்பி வந்தா இயேசுவின் நாமத்தில் எழுந்துன்னு சொன்னா செத்தாள் எழுப்பிட்டாங்க, சப்பானி நடந்துட்டாங்க. யாருங்க அது? யாருன்னு தெரியலங்க, ஒரு பையன் வந்தான் ஜோம் பண்ணா போயிட்டாங்கம்பாங்க. இப்ப மோகலாசஸ் மூலம் அற்புதம், மோகலாசஸ் அவனை விக்கிரகமாக்கிடுவாங்கல்ல. அதனால தான் ஆண்டவர் சாதாரண மக்கள், அட்ரஸே இல்லாத மக்கள், தெரியாத சாதாரண குட்டி பிள்ளைங்க வாலிபர்களை கொண்டுதான் பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார், உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். அதனாலதான் இயேசு உடிக்கிறார், வாலிபர் கூட்டத்தில் தேவன் அதை நிரூபிக்க முடியாத அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபிக்காத,
அவங்க ஜெபிக்கட்ட அற்புதம் நடக்கும். அந்த மாதிரி சென்னையில பல இடங்கள்ல, இந்த 4 மாவடியில, பாளையங்கோட்டையில வாலிபர்கள் கொண்டு பலத்த அற்புதம் செய்திருக்கிறார். நீ ஜெபிக்கார், அவங்க ஜெபிக்கட்டும்னு சொல்லி தேவன் நிரூபித்திருக்கிறார். கண்கூடாய் நான் பார்த்திருக்கிறேன். அதனால எனக்கு ஆசை, அடுத்த தலைமுறை எழும்பணும், வாலிபர்கள் எழும்பணும், சிறுபிள்ளைகள் எழும்பணும், காலேஜில் படிக்கிறவங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்க, ஐடில வேலை பார்க்கிறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கிறவங்க, ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரை கொண்டு தேவன் பலத்த அற்புதம் செய்ய போகிறார். உங்களை பயன்படுத்த போகிறார். உங்க மூலமாக அற்புத அடையாளம் பெரிதாய் நடக்க போகிறது. அது எனக்கு தெரியும். ஆண்டவர் எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் அதை சொல்லிவிட்டார். அதுதான் என்னுடைய ஜெபம். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாலிபர்களை எழுப்பும், சிறு பிள்ளைகளை எழுப்பும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.